ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் AI3701 ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் லைனடைஸாக பார்ட்டியாக பார்ட்பின்னு பிரித்து கொடுத்துருக்கேன். இதில் ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணி ஸோ உங்களுக்கு எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்கள். நம்ம சேனலில் 7th செமஸ்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேயே நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதர் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நான் தனித்தனியாக பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். அதை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஒரு சஜஷனாக போகும். அதே மாதிரி நீங்கள் கேட்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா AI3701 ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்னடைஸாக பார்ட்பின் பிரித்து கொடுத்துருக்கேன். இதில் எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க. அது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ரிமோட் சென்சிங்னே ஒரு தனி சப்ஜெக்ட் இருக்குது, ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னே தனி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு சப்ஜெக்ட் மட்டுமே பர்டிகுலராக பார்த்தா நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ரெண்டாக கொடுத்துருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நிறையா இருக்கும். பட் நான் எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க எல்லாமே ப்ரீவியஸ் செமஸ்டராக நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக படித்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காம்பனன்ட்ஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ரிமோட் சென்சிங் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அது மாதிரி சேட்டலைட் கான்செப்ட்டும் ரொம்ப முக்கியமான ஒன்று. டைப்ஸ் ஆஃப் சேட்டலைட்ஸும் நல்லா படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ரீசெண்ட் சேட்டலைட் வித் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிமோட் சென்சிங்னா கூட என்னென்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரேலே ஸ்கேட்டரிங் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ரெசொல்யூஷன்னா என்னென்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த IRS ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கூட படிங்க, இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த லேண்ட் சேட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரேடியேஷன் பிரின்சிபல் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஜியோ சிங்க்ரனைஸ் அண்டு சன் சிங்க்ரனைஸ் இன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லி கூட கேட்கலாம். ரெண்டையுமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. டேட்டா அக்வைசேஷன் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் முக்கியமான கான்செப்ட், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் எல்லாம் ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் செமஸ்டரில் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்பெக்ட்ரல் அண்டு ஸ்பேசியல் ரெசொல்யூஷன், இதில் ஸ்பெக்ட்ரல் ரெசொல்யூஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அட்மாஸ்பியரிக் எஃபெக்ட்ஸ் ஆன் ரிமோட் சென்சிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் அண்டு சென்சர்ஸ் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். இது பிக் கொஸ்டின்லேயும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா இது ப்ரீவியஸ் செமஸ்டரில் கேட்டிருக்காங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பர்வைசர் அண்ட் அன்சூப்பர்வைசர் கிளாசிஃபிகேஷன் மெத்தட்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இமேஜ் இன்டர்பிரேஷன் அதோட எக்ஸாம்பிள்ஸ் இது வந்து ப்ரீவியஸ் செமஸ்டரில் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த இமேஜ் இன்டர்பிரேஷன் இது 2 மார்க்லாம் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இமேஜ் என்ஹான்ஸ்மெண்ட் டெக்னிக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. வெஜிடேஷன் இண்டிசஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. விஷுவல் இன்டர்பிரேஷன் எலமெண்ட்ஸ் இது 2 மார்க்கில் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க, ஒரு சில டைம் பிக் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட்டில் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இமேஜ் கிளாசிஃபிகேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. வெஜிடேஷன் இண்டிசஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இமேஜ் இன்டர்பிரேஷன் வந்து 2 மார்க்லையும் கேட்கலாம், இல்லை பிக் கொஸ்டின் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டேட்டா அவைலபிலிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று. விஷுவல் இன்டர்பிரேஷன் எலமெண்ட்ஸும் உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து பிக் கொஸ்டினில் கேட்குறாங்க, ஒரு சில டைம் 2 மார்க்ஸில் கேட்குறாங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இன்டர்பிரேஷன் கீ ரொம்ப முக்கியமான ஒன்று. டேட்டா ஆர்டரிங் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 3மே ரொம்ப முக்கியம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேப்ஸ், அது மாதிரி காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர், இதில் வந்து சாஃப்ட்வேர் ரொம்ப முக்கியமான ஒன்று, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரி அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் GIS ரொம்ப முக்கியம். இதில் டெவலப்மெண்ட் ஆஃப் GIS கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேப் அண்ட் தேர் இன்ஃப்ளூயன்சஸ் இது ரொம்ப முக்கியம். இது சம்டைம்ஸ் 15 மார்க்கில் கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. GISனா கூட என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மேப் ஸ்கேல் ரொம்ப முக்கியமான ஒன்று. இல்லை இந்த ஸ்பேஷியல் டேட்டா ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ் ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு சில டைம் பிக் கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர், இல்லை சாஃப்ட்வேர் கான்செப்ட் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பேஷியல் இன்டர்போலேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ராஸ்டர் அண்ட் வெக்டர் இதெல்லாம் ப்ரீவியஸ் செமஸ்டரில் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மாடலிங் இன் GIS ரொம்ப முக்கியமான ஒன்று. ரிலேஷனல் அண்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டா மாடல்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ் இது கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மெத்தட்ஸ் ஆஃப் டேட்டா இன்புட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேப் ஓவர்லே இது பிக் கொஸ்டின்லாம் ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது கான்செப்டை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பேஷியல் டேட்டா ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இந்த ராஸ்டர் அண்ட் வெக்டரை வந்து 2 மார்க்லையும் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லி கேட்கலாம், இல்லை டிஸ்டிங்யூஸ் பண்ண சொல்லலாம், அதோட எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கோங்க. ரீக்ளாசிஃபிகேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. பஃபரிங் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டேட்டா கம்ப்ரஷன் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரை வந்து ஒரே போல் உங்களுக்கு பிக் கொஸ்டின் ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியம் டிஃபரன்ஷியேட் உங்களுக்கு ஸ்பேஷியல் அண்ட் நான் ஸ்பேஷியல் டேட்டாவாக கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 4th யூனிட் பொறுத்த வரைக்கும் ஸ்பேஷியல் டேட்டா ரொம்ப முக்கியம்.
யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்கள். ரிசர்வர் செடிமெண்டேஷன் யூசிங் இமேஜ் ப்ராசஸிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்ளிகேஷன் ஆஃப் ரிமோட் சென்சிங் அண்ட் ஜிஎஸ் இன் ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர் ரொம்ப முக்கியம். இந்த அப்ளிகேஷன் கான்செப்ட் வந்து சம்டைம்ஸ் 2 மார்க்கில் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கிராப் கண்டிஷன் இது வந்து ப்ரீவியஸ் செமஸ்டரில் பிகோஷனாக கேட்டுக்கோங்க. இருந்தாலும் ஃபஸ்ட்டு மேலே இருக்க எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு இது ஒருக்கா படிச்சுக்கோங்க. ஸோ ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கத எல்லோ கலரில் ஷேட் பண்ண படித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதை ஒருக்கா படிச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆஃப் ரிமோட் சென்சிங் இன் ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்ளிகேஷன் ஆஃப் ஜிஎஸ் இன் ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர் இது ரெண்டுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சாயில் மேப்பிங்னால என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. வாட்டர் குவாலிட்டி அசஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க, கண்டிப்பாக கேட்குறக்கு அதிக சான்சஸ் இருக்குது. செடிமெண்டேஷனால் என்னென்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மானிட்டர் கிராப் ஹெல்த் இதுவும் ரொம்ப முக்கியம். இது சம்டைம்ஸ் 15 மார்க்கில் கூட கேட்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா ப்ரீஃபாக பார்த்துக்கோங்க. ஸோ ஓவரால் நான் உங்களுக்கு AI 3701 ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கூட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதுபோல் உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.